ஸோ லைஃப் டைம் ஹை இங்க இருக்கு. அண்ட் தென் அகெயின் ஒன் மோர் ஹை டு லோ இங்க இருக்கு. கரெக்ட்டா? ஸோ ஜோன்ஸ் வந்து இங்க டைம் பீயிங் டெவலப் ஆயிருக்கு. இஸ் இட் ரைட்? ஓகே. ஸோ வாட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மார்க்கெட் என்ன பேச வருது? அட்லீஸ்ட் யூ பீப்பிள் கேன் ஓப்பன் அப். என்ன சொல்றாங்க? இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ். சாரி? ஓகே. Z2 ரொம்ப கிட்ட வந்திருக்கு. சி இனிஷியலா பார்த்தீங்கன்னா, ஐ வில் ஸ்டார்ட் வித் ஹியர். அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும். இந்த ராலி இருக்கும்போது ஃப்ரம் ஹியர் டூ திஸ் இந்த ராலி இருக்கும்போது ஓகே. ஐயோ! இது டெலீட் பண்ண முடியாதே. போட்டுட்டேன். டூல் யூஸ் பண்ணி சாரி, சாரி. இல்ல, இல்ல. அது நான் பெயிண்ட் யூஸ் பண்ணிட்டேன் டூலுக்கு பதிலா. ஓகே. ரொம்ப நாள் ஆச்சா? கொஞ்சம் கையெல்லாம் உதறுது பாஸ். ஓகே. இந்த ராலில இருக்கும்போது, மார்க்கெட்டோடைய லெக் பார்த்தீங்கன்னா, இங்க இருந்தது, இங்க இருந்தது. ரைட்? ஆ சம்ஹவ் இதோடைய பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் சே 18,000 இந்த டாப் இஃப் யூ லுக் அட் 22,500 கரெக்ட்டா? 22,500லேருந்து 18,000 அப்படின்னா, சாலிடா எவ்வளோ பாயிண்ட் வித்தியாசம்? ஓகே. 4,000 பாயிண்ட் வித்தியாசம். கரெக்ட்டா? ஸோ இந்த 4,000 பாயிண்ட்ல 10% எவ்வளோ? ஓகே. 20% ஓகே. இதுதானே ஹை 4,500 வந்த இடம். 2,500 வந்த இடம் இதான். கரெக்ட்டா? ஸோ மார்க்கெட்டு அதிகபட்சமா இங்கேருந்து கீழ விழுந்திருக்கு இல்லையா? 2,200 22,500லேருந்து 22,000 21,700 கரெக்ட்? கரெக்ட்டா? தப்பா சொல்லணும். இல்ல கரெக்ட்டா? 20% கரெக்ட்டா? எப்படி 20% வரும் எனக்கு புரிய வைங்க. இந்த 4,500 கேப்ல யூ ஆர் டேக்கிங் ஆஸ் அ 20% கரெக்ட்டா? பெர்ஃபெக்ட். எல்லாருக்கும் புரியுதா? வை ஐ அம் ஆஸ்கிங் திஸ் கொஸ்டின்? மத்தவங்களுக்கு புரிஞ்சுதா? யாருக்காவது புரியலன்னா ஸ்டாப் பண்ணி கேளுங்க. சார் 22,500லேருந்து 21,700ன்னும்போது உங்களுக்கு சாலிடா ஒரு 600, 700 பாயிண்ட் 800 பாயிண்ட் கிட்ட விழுந்திருக்கு. அது எப்படி சார் 20% ஸ்பெசிஃபிக்கா சொல்றீங்க? அந்த பெர்சன்டேஜ் எப்படி நீங்க டிரைவ் பண்ணீங்கன்னு யாருக்காவது டவுட் இருக்கா? ஐ அம் ஸ்டாப்பிங் ஹியர். திஸ் இஸ் ஃபண்டமெண்டல் ஹவ் யூ லுக் மார்க்கெட்ன்றது தான் மேட்டர். ஸோ ஐ கன்சிடர் யாருக்கும் டவுட் இல்ல. ஒரு ராலி இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி கம்ஃபர்டபுளா மேல போகும்போது, இந்த லென்த் தான் எங்கேயுமே பெருசா சோக் ஆவல. அதாவது எந்த Z1யும் அடுத்த Z1 பிரேக் பண்ணவே இல்ல. கன்சிஸ்டன்ஸா மேல தான் போயிட்டு இருந்தது. கரெக்ட்டா? ஃபர்ஸ்ட் டைமா இந்த லோவ இங்க பிரேக் பண்ணியிருக்கு. கரெக்ட்டா? எஸ் ஆர் நோ? ஸோ, இவ்வளோ நேரமா அப் ராலில இருந்த மார்க்கெட்டு முதல் தடவையா அந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்த பிரேக் பண்ணியிருக்கு. கீழ் நோக்கி வந்திருக்கு. அப்போ சம் சார்ட் ஆஃப் செல்லர் ஹஸ் பீன் இன்ட்ரஸ்டட் திஸ் லெவல். கிளியர்? இதுதான் இந்த ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட் 4,500 மூவ்மெண்ட்ட தான் 20% பார்க்கும்போது எக்ஸாக்ட்டா 20% ஹிட் ஆயிட்டு திருப்பி மேல பவுன்ஸ் ஆயிருக்கு. சோ ஃபார் எல்லாரும் கிளியர்ன்னு நெனைக்கிறேன். நோ டவுட். இப்போ மார்க்கெட் வந்து கம்ஃபர்டபுளா மேல போயிருக்கு. அகைன் இங்கிருந்து ராலி மெயின்டெயின் பண்ணணும்னா, இங்க இருந்து மறுபடியும் புஷ் பண்ணணும் மேல. கரெக்ட்டா? ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுல்ல? எஸ் ஆர் நோ? ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆன இடத்துலருந்து மேலேருந்து கீழ பார்த்தா, இந்த 816 பாயிண்ட். கரெக்ட்?
இந்த 816 பாயிண்ட் கீழ் நோக்கி வரும்போது ஃபார்ம் ஆயிருக்கு. இது வந்து டவுன் ஸ்ட்ரெஸ்லேருந்து கீழ போகாம மறுபடியும் போய் டாப்ப பிரேக் பண்ணிருக்கு. தெரியுதா அந்த இடம்? இதுதான் லைஃப் டைம் ஹை. இது கிடையாது. இது பிரேக் ஆயிடுச்சு இந்த இடம். கிளியர்? அதனால தான் அந்த லைன நான் பிளாக்ல வரைஞ்சிருக்கேன். டூ அன் எக்ஸ்டெண்ட் ஐ வில் மார்க் இட் அஸ் அ ரெட். ஓகே 22,529 இதான் ஹை. சி எவ்ரி டைம் இந்த இடத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, செல்லர் ஆக்டிவேட் ஆகுறாங்க. தெரியுதா? ஓகே நைஸ். ஸோ இன் கேஸ் இந்த இடம் டேக் அவுட் ஆகி கம்ஃபர்டபுளா இது சப்போர்ட்டா கன்வெர்ட் ஆச்சுன்னு வச்சுக்கங்களேன். இந்த 816 இன்டு 2 லெட்ஸ் சே பிரிசைஸ் 1600ன்னு பிடிப்போமே. ஸோ 24,100 ஈஸியா போயிடும். 24,000 அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் மைல்ஸ்டோன். புரியுதா? 1,500 பாயிண்ட் அப்ஃப்ரண்டா கண்ணுக்கு தெரியுது. ஸோ எலக்ஷன் பாசிட்டிவா இருந்தது. மார்க்கெட் ரோல் அவுட் போறவங்களுக்கு அப்டின்னா, தே கேன் ஈசிலி டேக் இட் அப் டூ 25,000 ஆல்சோ. பிகாஸ் தே வாண்ட் டு சே வி வேர் டச்ட் சில்வர் நம்பர் இன் அவர் நிஃப்டி. இட்ஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட். ஆமாவா இல்லையா? நியூஸ் தான பாஸ் இன்னைக்கு எல்லாத்தையும் ரன் பண்ணுது. இதெல்லாம் நல்ல நியூஸா இருக்கும்ல. ஜோக்ஸ் அபார்ட். சி இப்படிதான் நீங்க மார்க்கெட்ட கன்சிடர் பண்ணணும். மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும்னு. ஓகே. ஜஸ்ட் ஆன்டிசிபேஷன் இல்ல. ஹைப்போதெட்டிக்கல் வியூஸ். நத்திங் ராங். இது பிராக்டிஸ் பண்ணியே ஆகணும் நீங்க ஹென்ஸ்ஃபோர்த். சரியா? ஏன்னா இந்த தடவ ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த லோவ ஃபர்ஸ்ட் டைமா இந்த லோவ டேக் அவுட் பண்ணதுனால சம் சார்ட் ஆஃப் செல்லிங் பிரஷர் இவ்வளோ நாளா இல்லாம ஃபர்ஸ்ட் டைமா பில்ட் ஆச்சு. இன்ஃபேக்ட் இந்த இடத்துல ஒரு செல்லிங் பிரஷர் பில்ட் ஆச்சு. தேர் இஸ் நோ டவுட் அட் ஆல். பட் இந்த செல்லிங் பிரஷர் வந்து பாத்தீங்கன்னா, நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்க. இந்த இடத்த சப்போர்ட்டா கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் மார்க்கெட் மேல தான் போயிட்டு இருக்கு. லாஸ்ட்டா செல்லிங் பிரஷர் பில்ட் ஆன இடம் இதான். தெரியுதா? இந்த இடத்துல வந்து இப்ப இந்த இந்த லோவ டேக் அவுட் பண்ணிடுச்சு இல்லைங்க. மார்க்கெட் இப்படி போயிட்டு இருக்கும்போது இதுதான் இதோட லோ, இதான் இதோட ஹை. கரெக்ட்டா? இந்த லோவ இந்த இடம் டேக் அவுட் பண்ணிருக்கு. கரெக்ட்டா? எஸ் ஆர் நோ? இந்த ஜோனுக்குள்ள மார்க்கெட் திரும்பி வந்துட்டு மேல தான் போச்சு. திரும்பி வந்துட்டு மேல தான் போயிருக்கு. அப்ப இந்த இடம் ஒரு முக்கியமான சப்போர்ட்டா பிஹேவ் பண்ணும். அதுக்கு தான் இந்த இடத்துல இவ்வளோ நாள் மார்க்கெட் ஹோல்ட் பண்ணிட்டு திருப்பி பவுன்ஸ் பேக் ஆகி மேல போயிருக்கு. இப்ப இந்த இடம் வந்துன்னா ஒரு சப்போர்ட் ஸ்ட்ராங்கா தெரியுமா கண்ணுக்கு? So 22,124 is a strong support currently. Clear? Is it clear for all? இந்த இடத்துல வந்த உடனே ஜஸ்ட் லைக் தட் ட்ரேட் எடுக்கக்கூடாது. ரியாக்ஷன்ஸ பார்க்கணும். ரியாக்ஷன்ஸ் எப்படி குளோஸ் ஆகும்னா, ஒரு வேளை இத டச் பண்ணிட்டு மேல போய் பாடி குளோஸ் ஆகலாம். இல்ல நேரா வந்து இதுவரைக்கும் வந்துட்டு மறுபடியும் மேல போய் இதுக்கு மேல குளோஸ் ஆகலாம். இதுக்கு கீழ போய் கம்ஃபர்டபுளா வித் ஹெச்டிவியோல ஃபார்ம் ஆகக்கூடாது. கிளியர்? So far any doubt? இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் நேரா இந்த இடத்துக்கு வந்து டச் பண்ணிச்சுட்டு, இத டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் மேல போயிட்டு மறுபடியும் குளோஸ் பண்ணலாம் பாடிய. ஓகே? இல்ல திருப்பி நல்லா கீழ வந்துட்டு, பாடி மேல போய் குளோஸ் பண்ணலாம். அதாவது இந்த பிளாக் லைன் உள்ள குளோஸ் ஆகக்கூடாது. இஃப் அட் ஆல் குளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த கேண்டில் ஹெச்டிவியா இருக்கக்கூடாது. ஆ. இந்த சப்போர்ட்ட பாடியோட வந்து ஹெச்டிவி ஃபார்மேஷன்ல பிரேக் பண்ணக்கூடாது. அப்போ இந்த சப்போர்ட்ட வந்து ஹெச்டிவி ஃபார்ம் ஆச்சுன்னா, பையர் அக்ரெசிவா இல்ல, செல்லர் அக்ரெசிவா இருக்காங்கன்னு ப்ரூவ் பண்றாங்க. ஏன்னா, இந்த இடம் ஒரு முக்கியமான சப்போர்ட்ன்னும்போது இங்க லைக் ஒரு ஸ்ட்ரென்த் இண்டிகேட் பண்ணியே ஆகணும் பையர்ஸ். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல இங்க ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் உள்ள பாருங்க அக்குமுலேட் ஆயி பஸ்ட் தான் இருக்கு அந்த இடத்துல. கேப் அப் ஓப்பனிங் தெரியுதா? இந்த இடத்துல பையர் ஸ்ட்ரென்த் இருக்கு. ஆல்ரெடி ப்ரூவ் ஆயிருக்கு. திருப்பி இந்த இடத்துல வந்ததுன்னா, அதோட ஸ்ட்ரென்த் நல்லாவே தெரியும் நம்மளுக்கு. வி ஆர் ஆல்ரெடி எக்ஸ்பெக்டிங் ஹியர் 2 ரெட். எஸ் ஆர் நோ? ஏன்னா ஆல்ரெடி மார்க்கெட் கிரீனிஷ் ஃபார்ம் ஆயி ஹையர் போயிடுச்சு. இந்த 2 லெக் ஃபார்ம் ஆயிடுச்சு. 2 லெக் ஃபார்ம் ஆனதுனால, இப்ப ஆல்ரெடி அப் ட்ரெண்ட்ல இருக்கு. கம்ஃபர்டபுளா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கு. யாராவது லோயர் ட்ரெண்ட்ன்னு நெனச்சிட்டு இருக்கீங்களா? சோ ஃபார் லோயர் ட்ரெண்ட் மைண்ட் செட் இருக்கா?
இந்த இடத்துல பிரேக் ஆகும்போது மார்க்கெட் வில் ஸ்டார்டட் as a ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஃபார்ம் ஆயிருந்தது இதுக்கும் கிளியர். எப்போ இந்த ஸ்ட்ரென்த் போய் இண்டிகேட் பண்ணி இந்த ஹை டச் பண்ணிச்சோ அகைன் பையர்ஸ் உள்ள வந்துட்டாங்க. அப்போ பையர்ஸ் எந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு பார்க்கும்போது தான் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் எங்க ஃபார்ம் ஆச்சோ அது இப்போ சப்போர்ட்டா கன்வெர்ட் ஆயிருக்குன்றத தான் நான் இப்போ ப்ரூவ் பண்ணேன் இந்த இடத்த வரைஞ்சு. கிளியரா? இட்ஸ் கிளியர் ஃபார் ஆல்? தேங்க்ஸ். ஸோ மார்க்கெட் வில் டெஸ்ட் திஸ். இதுக்கு 2 ரெட் வரணும். பிகாஸ் மேல போயிட்டே இருந்தனாக்க நம்மளால வாங்க முடியாது. ஏன்னா ரொம்ப அதிகமான ரேட்ல வாங்குனா ஸ்டாப் லாஸ் ரொம்ப பெருசாயிடும். கம்மியான ரேட்ல வாங்குனா ஸ்டாப் லாஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற லெவலுக்கு ரிஸ்க் டு ரிவார்ட் மாட்டோம். அதனால மார்க்கெட்ட ஏற விட்டு கீழ இறங்கும்போது தான் நம்ம இன்ட்ரெஸ்ட்ட காட்டணும். ஆல்ரெடி அப் ட்ரெண்ட்ல இருக்கும்போது வி ஆர் எக்ஸ்பெக்டிங் டெஃபினெட்லி 2 ரெட்ஸ். அந்த 2 ரெட்டுக்கு அப்புறம் 3வது கேண்டில் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். டிசிடி மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரியும். ட்ரெண்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த ட்ரெண்ட் படி மார்க்கெட் போகுது அப்படின்னாக்கா 2 ரெட்டுக்கு அப்புறம் மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு பார்க்கணும். கிளியர்? ஸோ இந்த டே அன்னைக்கு ஐ வாஸ் கிவன் சம் இன்புட்ஸ் டு யூ ஆல். நெறைய பேர் போஸ்ட் பண்ணியிருந்தீங்க சக்சஸ்ஃபுல்லா இன்னைக்கு டே முடிஞ்சதுன்னு. பட் ஐ அம் சாரி எந்த இந்த நாளா எனக்கு ஞாபகம் இல்ல. பட் சம்ஹவ் இந்த டேவே நான் பார்த்தேன் அன்னைக்கு. இந்த 2 இடம் பார்த்தீங்கன்னா 2 ரெட்டுக்கு அப்புறம் கம்ஃபர்டபுளா கிரீன் தான் போச்சு. பையர்ஸ் தான் டேக் அவுட் பண்ணாங்க. அகைன் 2 ரெட் ஃபார்ம் ஆச்சு. பையர்ஸ் தான் டேக் அவுட் பண்ணாங்க. அகைன் 2 ரெட் ஃபார்ம் ஆச்சு. பையர்ஸ் தான் டேக் அவுட் பண்ணாங்க. இஸ் இட் கிளியர்? இதுல யாருக்கா டவுட் இருக்கா? பையர்ஸ் எப்படி நம்ம ஸ்ட்ரென்த் இருக்கா இல்லையான்னு பார்க்கறது? ஸோ மேக்ரோ லெவல்ஸ் உடைய Z1, Z2 பார்த்தாச்சு. கிளியர்? மேக்ரோ லெவல்ஸ் ஓட Z1, Z2 எங்க இருக்கு? கேன் எனிஒன் டெல்? அட்லீஸ்ட் கலராவது சொல்லலாம். நம்பர் சொல்ல தெரியலனாலும் பரவால்ல. ஓகே. சூப்பர். வெரி நைஸ். ஓகே. Z2? சூப்பர். தேங்க்ஸ் ஜென்டில்மேன். ஸோ இது Z2 இல்லையா? வெரி நைஸ். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு. ஐ அம் வெரி ஹேப்பி த வே யூ ஆர் சேயிங் தட். இப்போ மார்க்கெட் வந்து கம்ஃபர்டபுளா அப்பர் ஹேண்ட்ல தான் இருக்கு. டோன்ட் வொரி டூ ஃபால். பட் இதுக்குள்ள எந்த இடத்துல ஒரு செல்லர் வந்து டேக் அவுட் பண்ணலாம் பையர் அப்படின்ற இன்டர்னல் ஸ்விங்ஸ பார்க்கலாம் இல்லையா? கரெக்ட்டா? ஸோ அப்ப மார்க்கெட் இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கு. இங்க போயிருக்கு. இதுல யாருக்கும் டவுட் இல்லல்ல? ஜிக்ஜாக் வரையறதுல? இன்னும் டவுட் இருக்கா? இந்த ஜிக்ஜாக்ல யாருக்கும் டவுட் இல்லல்ல? ஓகே. இப்போ மைக்ரோ லெவல்ல Z1 எங்க இருக்கு? இஸ் இட் கிளியர்? இது யாருக்கும் டவுட் இருக்கா? ஓகே. இப்போ நான் மினிமைஸ் பண்றேன். உங்களுக்கு ஒரு ஃபேர் ஐடியா கிடைக்கும். மேக்ரோ சார்ட்ல இந்த இடம் சப்போர்ட்ன்னு சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்கா? பிகாஸ் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இங்க தான் ஃபார்ம் ஆச்சு. இப்போ பாருங்க Z2 எங்க இருக்கு பாருங்க. இங்க இருக்கு. எக்ஸாக்ட்டா நம்ம எங்க நம்மளுடைய லெவல்ஸ் மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல இருக்கா? ஸோ யூசுவலா Z1, Z2 பிரேக் ஆச்சுன்னா இட் இண்டிகேட்ஸ் வாட்? ஓகே. ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும். ஸோ அப்ப இதுக்கு நடுவுல ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகாம இருக்கணும்னா, பையர்ஸ் வந்து இண்டிகேட் ஆகுறதுக்கு ஒரு இடம் தேடணும். கரெக்ட்டா? அப்ப அதுக்கு அந்த அந்த இடம் கிடைச்சிருக்கா இங்க? We can mark it as previous resistance, act as a support. Clear? அவ்வளோதான். ஆஸ் சிம்பிள் as மார்க்கெட் எப்படி ரீட் பண்ணணும்னு நீங்க புடிச்சிட்டீங்கன்னா போதும். ஸோ எவ்ரிதிங் இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ.
ரிலாக்ஸ்டா மார்க்கெட்ட வாட்ச் பண்ணா போதும். இப்போ இன்னைக்கு ஒரு ஒரு சூப்பரான ஒரு மெசேஜ் இன்னைக்கு. HDV அலாங் வித் HVC கரெக்ட்? ஸோ 2 விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் ஆல்ரெடி இதுல Z1, Z2 ஃபார்ம் ஆயிருக்கான்னா, எஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த லெவல்ஸ் வரைஞ்சீங்கன்னா இன்டர்னலா, இங்க இங்க ஒரு டென்டேட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. அக்ரி பண்றீங்களா? இல்ல வரைஞ்சு காட்டணுமா? மெயின் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆவல. பட் இன்டர்னல் ஸ்விங்ஸ்ல செல்லர்ஸ் வந்து ஒரு ஜோன் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல Z1 இது Z2 அப்ப இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் கன்ஃபார்மா இருக்கும். கரெக்ட்டா? எஸ் ஆர் நோ? இதுல டவுட் இல்ல யாருக்கும்? அந்த ஸ்விங்கையே இன்டர்னலா Z1யும் Z2யும் இமிடியேட்டாவே பிரேக் பண்ணிட்டாங்க இன்னைக்கு HVCல. Z2 இங்க இருக்கு, Z1 இங்க இருக்கு. பட் ஜோன பிரேக் பண்ணல. ஃபார் யுவர் கைண்ட்லி இன்ஃபர்மேஷன் பையர் ஸ்ட்ரென்த் இண்டிகேட் ஆயிருக்கு. பையர்ஸ் ப்ரூவ் பண்ணிட்டாங்க நான் மேல போறேன் அப்படின்னு. இந்த பையர்ஸ் ப்ரூவ் பண்ணதுல இதுல ஒரு பிளஸும் இருக்கு, மைனஸும் இருக்கு. இதுதான் கன்ஃபியூஸ் பண்றது மார்க்கெட். நல்லா புரிஞ்சுக்கங்க. Z1, Z2 பிரேக் ஆயிடுச்சு. ட்ரெண்ட் கண்டினியூ ஆக போகுது மேல. ஆனா இது பிரேக் பண்ணல. இதுல உங்களுக்கு HVCயும் ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கான் மார்க்கெட். எஸ் ஆர் நோ? இப்போ இந்த HVC ஃபார்ம் ஆகும்போது நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன். கீழ இறங்கும்போது இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணுவோம். கரெக்ட்டா? சாரி மேல மார்க் பண்ணுவோம். கரெக்ட்டா? கீழ இறங்கும்போது மார்க்கெட் மேல மார்க் பண்ணுவோம். ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகும். மேல ஏறும்போது கீழ மார்க் பண்ணுவோம். எஸ் ஆர் நோ? இப்போ மார்க்கெட் கீழ இறங்கி மேல போயிருக்கு. இப்போ எந்த இடத்துல மார்க் பண்ணணும்? இத அப்படியே தூக்கி கீழ வச்சுக்கங்க. அந்த லெக்கோடைய ஹெட்ட தூக்கி அப்படியே கீழ வச்சுக்கங்க. சரியா? இந்த இடத்துல மார்க்கெட் நாளைக்கு வந்துன்னா, எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பாருங்க. கிளியர்? திருப்பி சொல்றேன். மார்க்கெட் மேலருந்து கீழ வரும்போது, ரெசிஸ்டன்ஸ் மேல ஃபார்ம் ஆகும். எஸ் ஆர் நோ? இஸ் இட் கிளியர் ஃபார் ஆல்? ஓகே. இப்போ இது கம்ஃபர்டபுளா கிரீன் பிரேக் பண்ணிடுச்சு. ஏன்னா இந்த 2 Z1யும் பிரேக் பண்ணிருக்கு, Z2வும் பிரேக் பண்ணிருக்கு. ஜோன உடைக்கல. பட் அன்டில் அன்லெஸ் பையர்ஸ் உடைய ஸ்ட்ரென்த் கன்ஃபார்மா தெரியுது இந்த இடத்துல. நமக்கு Z2 பிரேக் ஆனாவே ட்ரெண்ட் சேஞ்ச் அவ்வளவுதான். சரியா? பட் ஜோன் பிரேக் ஆகல. பட் நோ ப்ராப்ளம். ஸ்ட்ரென்த் வந்து இந்த லோ பிரேக் பண்ணாத வரைக்கும் ட்ரெண்ட் கன்டினியூஸ். வாட் வி எக்ஸ்பெக்டிங் இஸ் இந்த ட்ரெண்ட் கன்டினியூ ஆகும். சரியா? அப்போ இந்த பையர்ஸ் உள்ள வந்திருக்காங்கன்னா, ஏற்கனவே இருந்த ரெசிஸ்டன்ஸ் உடைய லோ எல்லாம் சப்போர்ட்டா ரியாக்ட் பண்ணலாம் இல்லையா? இப்போ மார்க்கெட் திருப்பி இந்த இடத்துக்கு வரும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு நாளைக்கு பாருங்க. தட்ஸ் வாட் ஐ அம் டெல்லிங் யூ. இந்த இடம் இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நவ். சார் அப்ப நம்ம HVCய ஃபார்ம் ஆச்சுன்னா, ப்ரீவியஸ் கேண்டலோட குளோசிங் பார்க்க மாட்டோமா? அது கோல்டன் ரூல். அத பார்க்கலன்னா நீங்க ட்ரேடிங்கே கத்துக்கலன்னு அர்த்தம் ட்ரஸ்ட் ரூல் படி. எப்ப மார்க்கெட் இங்க ஓப்பன் ஆனாலும் சரி, இங்க ஓப்பன் ஆனாலும் சரி, இந்த கோல்டன் ரூல் படி தான் நம்ம பார்ப்போம். இஸ் இட் கிளியர்? ஆனால் இந்த 2 சந்தர்ப்பத்துக்கும் சரியான சம்பவம் நடக்கக்கூடிய இடம் இதான். எதர் இங்க வந்துட்டு மார்க்கெட் இப்படி மூவ் ஆகலாம். இல்ல நேராவே இப்படி போயிடலாம். அப்ப இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்மா கீழ போயிடும். புரியுதா? இந்த 2 இடமே நம்மளுக்கு வந்து வி கேன் லுக் இட் அஸ் இந்த இடத்துக்கு வரும்போது இத ஸ்டாப் லாஸா வச்சு லாங் ரீட் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் இதுவா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே. இல்ல மார்க்கெட் கீழ போயிடுச்சு. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னா, திருப்பி மார்க்கெட்டுக்கு ஷார்ட் அடிக்க இது ஸ்டாப் லாஸ். கிளியர்? எனி டவுட்? இதுக்கு மேல ஒண்ணும் இல்ல சொல்றதுக்கு. எவ்ரிதிங் இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. So far you people look for only long. Don't look for short. இது பிரேக் ஆகாத வரைக்கும் ஷார்ட் போகக்கூடாது. இது இந்த ஹெட் பிரேக் ஆகாத வரைக்கும் ஐ மீன் இப்போதைக்கு ஹெட் இங்க இருக்கா, இங்க இருக்கான்றது இன்னும் கன்ஃபர்மேஷன் இல்ல. ஓகே. இன்னைக்கு க்ளோசிங் படி ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. சேம் டேவே ரெசிஸ்டன்ஸும் ஃபார்ம் பண்ணிருக்கு. பட் இது ஒரு எத்தனை பேர் இன்னைக்கு மார்க்கெட் நோட்டீஸ் பண்ணீங்கன்னு தெரியல எனக்கு. இன்னைக்கு அப்பர் ஸ்விங்ல வந்து NM ஃபார்ம் ஆச்சா?
இந்த கிரீன் கேண்டில்ல என்எம் ஃபார்ம் ஆயிருக்கா? எட்வின், இந்த கிரீன்ல ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன் இல்லையா? இந்த லைன்ல அப்போ இதுக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கணும் இல்லையா? என்எம் ஃபார்ம் ஆயிருக்கான்னு கேட்கிறேன். ஃபார்ம் ஆயிருக்கா இல்லையா? எத்தன பேர் எஸ்ன்றீங்க? எத்தன பேர் நோன்றீங்க? அட்லீஸ்ட் உங்களுடைய தம்ஸ் அப், தம்ஸ் டவுன் ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். என்னா, எம்மா? ஓகே. எத்தன பேர் என் அட்லீஸ்ட் சொல்லுங்க. ஒருத்தர் என்னு. எனிபடி எல்ஸ்? எம்ன்னு சொல்ல வேணாம். என்ன்னு சொன்னா மட்டும் போதும். எம்ன்னு சொல்லாம இருக்கிறவங்க எம்ன்னு தான் சொல்லப் போறீங்கன்னு அர்த்தம். என்னன்றவங்க மட்டும் சொல்லுங்க. ஒருத்தர் தான் என்னு சொல்லிருக்காரு. தெரியல. சரி. எதனால என் ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்றீங்க சசி? சசியா? சரவணனா? ம். இங்க 2 இருக்கு இல்லையா? இங்க இல்லையா? இப்ப கிளாரிட்டி வந்துரும் பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6. 6 கேண்டில் ஒரே இடத்துல இருக்கா? அப்போ இந்த லெவல்ல பார்க்கலாமா? என்னவா பார்க்கணும்? நீங்களே ஆன்சர் பண்ணிட்டீங்க. சூப்பர். இப்ப பார்த்துருவோமா? ஃபார்ம் ஆயிருக்கா? பியூட்டிஃபுல்லா ஃபார்ம் ஆயிருக்கு. சோ இதுதான் நீங்க கொஞ்சம் மாஸ்டர் பண்ணணும். இங்கேயே பாருங்க. இங்கேயும் 2 ரெட் இருக்கு. பட் இந்த 2 ரெட் நம்ம கன்சிடர் பண்ணுமா வேணாமான்னா, டெஃபினெட்லி நம்ம பண்ண தேவையில்ல. பிகாஸ் இந்த ஹையே பிரேக் பண்ணல. ஓப்பனிங் கேண்டிலோட ஹையே பிரேக் பண்ணல. புரியுதா? சோ இங்கருந்து கீழ வரும்போது, அகைன் பையர் ஸ்ட்ரென்த் தான் இண்டிகேட் ஆயிருக்கு. இதுல நீங்க 3 மினிட்ஸ் கேண்டில்ல கொஞ்சம் டீட்டெயிலாவே உங்களால உணர முடியும். நம்ம ஏற்கனவே இப்போ ஒரு சப்போர்ட்ன்னு சொல்லி வரைஞ்சு வச்சுக்க லெவல்ல, மார்க்கெட் பாருங்க கம்ஃபர்டபுளா பிரேக் பண்ணி கீழ போயிடுச்சு. செல்லர் பயங்கர அக்ரெசிவா இன்னைக்கு ஓப்பன் பண்ணாங்க மார்க்கெட்ட. கிளியர்? எக்ஸாக்ட்லி அந்த இடம் தான். தெரியுதா உங்களுக்கு? அந்த இடத்துக்கு அப்புறம் மார்க்கெட் கீழ வந்து ரீட்ரேஸ் ஆகும்போது, இது கிட்ட வந்தோனே பாருங்க, எவ்வளவு வேகம் அடிக்கிறாங்க பாருங்க கீழ போறதுக்கு. ஆனா பையர்ஸோட ஸ்ட்ரென்த் பாருங்க, இதே இடத்துல எக்ஸாக்ட்லி நம்ம எந்த இடம் பேசிட்டு இருக்கோமோ, அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இதுதான் சப்போர்ட் பில்ட் பண்ண கேண்டில். பிகாஸ் இதையும் பிரேக் பண்ணி கீழயும் போயிருக்கு, மேலயும் போயிருக்கு. இந்த அக்ரஷன் இங்க ஃபார்ம் ஆனதுனால தான் கன்டினியூஸா மார்க்கெட் மேல ரூல் பண்ணிருக்கு. 3 மினிட்ஸ்லயும் ஒரு HVC ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க. தெரியுதா? If you look at 5 minutes, it very clearly shows you. இங்க பாருங்க. ஒரே கேண்டில் கம்ஃபர்டபுளா போயிருக்கு பாருங்க மேல. தெரியுதா? ஸோ இது நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் பிராக்டிஸ் பண்ணியே வந்துரும் உங்களுக்கு. நத்திங் இஸ் ராக்கெட் சயின்ஸ் ஹியர். ஜஸ்ட் நீங்க இந்த பேசிக்ஸ மட்டும் கன்டினியூஸா ஜிக்ஸாக் ப்ராப்பரா வரையணும். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ மார்க் பண்ணி அன்டில் அன்லெஸ் அந்த இடத்துல ரியாக்ஷன் என்ன வருதுன்னு பார்க்குற வரைக்கும் யூ ஹேவ் டு வெயிட். ஒரு லெவல்ஸ்ல வந்து ரியாக்ஷன் தெரிஞ்சா மட்டும் தான் நீங்க மூவ்மெண்ட்டே எடுக்க முடியும். இந்த இடத்துல எக்ஸாக்ட்லி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. இது ஆஸ் யூ செட் இது நல்ல ஒரு பையிங் மூவ்மெண்ட் தான் இந்த இடம். ஏன்னா ப்ரீவியஸ் க்ளோசிங் இங்க இந்த இடத்துல இருக்கு. அதே இடத்துல தான் செல்லரும் ஆக்டிவேட் ஆனாங்க. இந்த இடத்துல செல்லிங் மூவ்மெண்ட் வந்தது. பட் பையர்ஸ் மட்டும் டேக் அவுட் பண்ணி மேல போயிட்டாங்க. கம்ஃபர்டபுளா மார்க்கெட் ரூல் பண்ணிருக்கு. பட் இதே இடத்துல பாருங்க சப்போர்ட்டும் பில்ட் ஆச்சு. பட் கிவ் அப் ஆயிடுச்சு மார்க்கெட் எண்ட் ஆஃப் தி டேக்குள்ள. நத்திங் ராங். ஏன்னா இந்த இடத்துல ஜோன் கான்ஃபிடென்ட்டா ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. 22529 அன்டில் அன்லெஸ் இந்த லோ பிரேக் ஆகிற வரைக்கும் ஜோன் தான். மாற்று கருத்து கிடையாது. கிளியரா? எனி டவுட் சோ ஃபார்? நான் இந்த இடத்துல ஒரு ட்ரேட் இனிஷியேட் பண்ணேன். டு பி ஹானஸ்ட் எனக்கு ட்ரேட் கிடைக்கல. ஐ டுக் சம் அரவுண்ட் 170க்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருந்தேன் இந்த இடத்துல. என்ன ஐ திங்க் 22,350 நினைக்கிறேன். கேன் கோ அண்ட் செக். இந்த கேண்டில் பார்க்கலாம். 10 ஓ கிளாக் கேண்டில். ஓகே 22,350 சிஇ. ஓகே
நெக்ஸ்ட் பிகாஸ் இந்த எக்ஸ்பைரி எடுக்க மாட்டேன், டியூஸ்டே தாண்டிடுச்சு, இன்னைக்கு வெனஸ்டே இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ்பைரிக்காக எடுத்திருந்தேன். 178 சம்திங் ஹோரிங் ஆயிட்டு இருந்தது. ஐ பிளேஸ்டு ஃபார் 170. 172.2 சம்திங் வந்தான். அதுக்கப்புறம் 210, அதுக்கப்புறம் மேலேயே போயிடுச்சு. பிடிக்க முடியல. சரி, இதுக்கப்புறம் இந்த ஜோஷ் கிடைக்காது நம்மளுக்கு, பிகாஸ் ஸ்டாப் லாஸ் பெருசாயிடும். கரெக்டா? எஸ் சார். அப்படி பிரேக் அவுட் இல்ல. இந்த இந்த லெவல்ல வந்தோனே எனக்கு ஒரு சப்போர்ட் இண்டிகேட் ஆனது கண்ணுக்கு தெரிஞ்சுது. ஏன்னா இந்த லெவல்ல இதுக்கு கீழே விழுந்தணும் மார்க்கெட். இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு கண்ணுக்கு தெரியுது எனக்கு. ஏன்னா இதுக்கு கீழே மார்க்கெட் வந்துன்னா இது டச் பண்ணி டப்புன்னு கீழே வந்துரும். ஏன்னா அதுதானே ப்ரூவ் பண்ணிருக்கு. ஓப்பனிங் நெகட்டிவ் புல் ஸ்டார்ல. ஓப்பனிங் நெகட்டிவ் புல் ஸ்டார். கம்ஃபர்டபுளா செல்லர் வந்து கீழ க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. திருப்பி பையர் ஸ்ட்ரென்த் மேல போகும்போது இது கிட்ட போனோனே செல்லர் ஆக்டிவேட் ஆகுறாங்க. அப்ப மீண்டும் உள்ள போனா கீழ விழுந்துடணும்ல. அப்போ இந்த இந்த கேண்டில் விழுறதுக்கு தானே ட்ரை பண்ணிச்சு. ஏன்னா இது ரெட் ஃபார்ம் ஆச்சுல்ல இந்த இடம். ரெட் ஃபார்ம் ஆயிட்டுல மேல போயிருக்கு. இது திருப்பி இந்த இந்த மேல் நோக்கி போகும்போது ஆக்சுவலி இது ஒரேடியாலாம் போல. கொஞ்சம் லைட்டா மேல போயிட்டு திருப்பி கீழ வந்துட்டு தான் மேல போச்சு. இஃப் யூ லுக் அட் இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா, கீழ வந்துட்டு தான் மேல போச்சு. அதனால தான் இந்த டோஜி கீழ. இந்த வாட் இஸ் கால்ட் ஸ்பிண்டில் மாரி ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா? ஸோ அப்ப நான் இந்த இடத்துல பெட் பண்ணேன். ஓகே, இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு சப்போர்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா, டெஃபினட்டா இது ஈஸியா பிரேக் பண்ணி மேல போகும். ஏன்னா ஹையர் ஹை ஃபார்மேஷன் இந்த டாப்பையும் பிரேக் பண்ணி மேல போகும். ஸ்டாப் லாஸ் இந்த 2350 வந்து சிஏ எடுத்தேன். இது பிரேக் பண்ணிச்சுன்னா இட்ஸ் ஓகே, கீழ போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. ஆஸ் எக்ஸ்பெக்டட் மார்க்கெட் மூவ் ஆச்சு. என்னுடைய டார்கெட் வந்து இதுதான். இந்த ப்ரீவியஸ் க்ளோசிங் அதனால தான் சொல்லியிருந்தேன். இது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. யாரும் ஷார்ட் அடிக்காதீங்க. அதுக்கப்புறம் பேட் பண்ணலாம்னு. பிகாஸ் இது மொமெண்டம் ட்ரேட். ஓகே. இவ்வளோ டேட்டா எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ரிஸ்க் எடுக்கிறது. பட் இது ப்ராப்பர் ட்ரேட். இந்த இடத்துல வந்து ஷார்ட் எக்ஸ்பெக்ட் பண்றது ப்ராப்பர் ட்ரேட். இந்த இடத்துல பை எக்ஸ்பெக்ட் பண்றது ப்ராப்பர் ட்ரேட். இஸ் கிளியர்? யூ கேன் ரெஃபர் திஸ். த 22,350 உடைய சிஇல நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி இந்த 10 மினிட் 10 ஆமா 10 ஓ கிளாக் கேண்டில் பார்த்தீங்கன்னா 172 பாயிண்ட் சம்திங் வந்து போயிட்டான். நல்ல மூவ் இருந்தது ஆக்சுவலி. ஸோ என் தான் அப் சைடில் ஃபார்ம் ஆச்சு. பட் எம் வந்து கீழ் சைடில் ஃபார்ம் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கு மார்க்கெட்டு. பட் அதுவுமே எண்ணில் தான் முடிஞ்சிருக்கு. சி இஃப் யூ லுக் அட் திஸ் சைடு ஃபர்ஸ்ட் 2 கிரீன் ஃபார்ம் ஆகிடும் இதான். அகைன் 2 கிரீன் ஃபார்ம் ஆகி தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. தெரியுதா? பெண்ட் ஆயிடுச்சு. புரியுதா இல்லையா? இந்த பெண்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா ஆல்ரெடி 2 கிரீன் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ மார்க்கெட் எந்த பக்கம் போகுதுன்றது தான் மேட்ரு. ஸோ நாளைக்கு வந்து இந்த 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 லைன் வந்து கன்சிடர் பண்ண முடியாது. பிகாஸ் இந்த லெக் தான் ரன் ஆகும். இது முடிஞ்சிடுச்சு. இந்த டேவோட ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட் தான். இந்த ட்ரெண்ட் கன்சிடர் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் திருப்பி க்ளோஸ் ஆகி இங்க வந்துன்னா இந்த இந்த லெக்கு வந்து உயிர் வந்திருக்குமானா அப்பவும் வந்திருக்காது. பிகாஸ் இந்த லோ டேக் அவுட் ஆகாத வரைக்கும் இந்த லெக்குக்கு உயிர் வராது. கிளியர்? புரியலன்னு தயவு செஞ்சு கேட்டுருங்க. ரொம்ப நாள் கழிச்சு பேசுறதுனால எல்லாமே புதுசா இருக்கிற மாதிரி தான் தோணும். இஃப் யூ ஆர் பிராக்டிசிங் இட் பேஷன்ஸ்லி டெஃபினெட்லி யூ நோ வாட் ஐம் ட்ரைங் டு சே. Please stop me and ask if you have any doubt. Yes, please. உங்க பேர் ஜென்டில்மேன்? வணக்கம். வணக்கம் கணேஷ். இடையில ஜாயின் பண்றேன்றீங்க. இந்த செஷன்ல இடையில வந்தீங்களா? இல்ல ட்ரஸ்ட்ல இடையில வந்து ஜாயின் பண்ணீங்களா? நோ ப்ராப்ளம். இட்ஸ் ஓகே. என்ன என்ன டவுட்ன்னு சொல்லுங்க. ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் டு எக்ஸ்பிளைன் யூ. நீங்க 1 வருஷத்துடைய கேள்விய 1 நிமிஷத்துல கேட்டுட்டீங்க. மிஸ்டர் முருகன், மிஸ்டர் சசி, நான் எப்படி புரிய வைக்கணும்னு சொல்லுங்க நீங்க. அவர் 1 வருஷ கேள்விய 1 நிமிஷத்துல கேட்டாருங்க. 1 செகண்ட்ல கேட்டாரு.
அது அவர் புதுசுனால கணேஷ், அட்லீஸ்ட் நீங்க கேட்டதுக்கு ஐ வில் தேங்க் யூ பர்சனலி. ஓகே. தெரியலன்னு கேட்கறது தப்பே கிடையாது. டோன்ட் வொரி. சரியா? சி நம்மளுடைய ட்ரஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 8, 9 மந்த்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. 1 இயர் கிட்ட ஆகப்போகுது. இன்னும் ஜூன், ஜூலை வந்துச்சுன்னா 1 இயர் ஆயிடும். பேசிக்கலி இந்த குரூப் கிரியேட் பண்ணி. பேசிக் ரூல்ஸ தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். வேற எதுவுமே ராக்கெட் சயன்ஸ் கிடையாது. மார்க்கெட் சிஸ்டமேட்டிக்கா பிஹேவ் பண்ணுது அப்படின்றதுக்கு இந்த ரூல்ஸ் தான் சாட்சி. இப்போ இவ்வளோ நேரம் பேசும்போது நீங்க உங்களுக்கு புரியலன்னா டவுட்டே கிடையாது. ஏன்னா புரிஞ்சிச்சுன்னா ஒண்ணுமே நீங்க ம இந்நேரம் பேசணும்னு அவசியமே இல்ல. நீங்க ஆன்சர் பண்ணிருப்பீங்க. அவ்வளோ ஆ சைக்காலஜிக்கலா இத பில்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஈஸியா புரியணும் எதுவா இருந்தாலும். ரொம்ப என்ன சொல்றது, உடனே ப்ராஃபிட் ஆயிடணும். அந்த மைண்ட் செட்ல தான் நம்ம எல்லாருமே ட்ரேட் பண்ணுவோம். இது அப்படி கிடையாது. மார்க்கெட் வந்து மாசத்துல 20 நாள் ட்ரேடிங் நடக்குதுன்னா 5லேருந்து 6, 7 நாள் தான் அதிகபட்சமா 7, 8 நாள் தான் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியே குடுக்கும். ஃபார் யூர் கைண்ட் இன்ஃபர்மேஷன். மிஸ்டர் கணேஷ். இந்த 7, 8 நாள்ல 2, 3 நாள் ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகும். என்னோட சின்ஸ் நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு. இல்ல 4, 5 நாள் கூட ஹிட் ஆகும். ஆனா 2, 3 ட்ரேட் நீங்க ப்ராப்பரா பண்ணாவே உங்களுக்கு உங்களுடைய கேபிட்டல் எரோட் ஆவாது. யூ வில் பி அட்லீஸ்ட் உங்க கேபிட்டல் சேவ் பண்ணி 1% ப்ராஃபிட், 2% ப்ராஃபிட் மெயின்டெயின் பண்ணுவீங்க. ஆஸ் பர் கோல்டன் ரூலோட ரேஷியோ 1% வந்து ரிஸ்க் எடுத்தீங்கன்னா 2% ப்ராஃபிட். சரியா? இது எல்லாமே வந்து நம்ம ட்ரஸ்ட்ன்னு யூடியூப்ல போய் அடிச்சீங்கன்னா, தி யூனிக் சீக்ரெட்ன்னு சொல்லி உங்களுக்கு சர்ச் பண்ணீங்கன்னாவே நம்ம சேனல் இருக்கும். பேசிக்ஸ் வீடியோ பாருங்க. ஃபர்ஸ்ட் போட்ட ஒரு 2 நிமிஷம் வீடியோ, 3 நிமிஷம் வீடியோலாம் இருக்கும். அதுதான் பேசிக். அத வச்சு நீங்க ஒவ்வொரு வீடியோவா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா புரியும். பட் யூ ஹேவ் டூ ஸ்பெண்ட் மோர் டைம். யாராவது வந்து நீங்க உங்க பணத்த குடுங்க, 10 நாள்ல நான் வந்து டபுள் ஆக்கி காட்டுறேன். இல்ல 6 மாசத்துல உங்க பணம் ஃபுல் ஆக்கி காட்டுறேன்னா, லாஜிக்கலி 6 மாசம் பாசிபிள். பட் அவங்களுக்கு ரொம்ப பேஷன்ஸ் இருக்கணும். அவங்க டூ பி ஹானஸ்ட் ஒரு மாஸ்டரா இருந்தா மட்டும் தான் அந்த மாரிலாம் செய்ய முடியும். டெஃபினட்டா 6 மாசத்துல பண்ணலாம். டபுள் பண்ணலாம். மாற்று கருத்தே கிடையாது. ஸோ பேசிக்க கத்துக்குங்க. நீங்க பழக ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, உங்களுக்கு யாருமே தடையா இருக்க மாட்டாங்க. இது உங்க லைஃப் டைம் சேஞ்சிங் மொமெண்ட்டாவே மாறிடும். சைக்கிள் ஓட்டும்போது ரொம்ப சிரமமா இருக்கும். சைக்கிள் தள்ளணும், ஸ்டாண்ட் எடுக்கணும், ஏறி உட்காரணும், கீழ விழுவோமா, மாட்டோமா, பதட்டம் இருக்கும். இதெல்லாம் நம்ம ரியல் ஹார்டு சேலஞ்சில பண்ணிடுவோம். பட் பைசான்னு வரும்போது நம்மளுக்கு வந்து அந்த எஃபோர்ட்டே தெரியாது. டப்பு டப்பு டப்புன்னு ஆர்டர் போட்டுருவோம். ஸ்டாப் லாஸ் ஆச்சுன்னா, அன்னைக்கு நம்மளுக்குள்ளேயே திட்டிப்போம். இல்லன்னா போயிட்டு நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸ இறக்குறதுக்கு நமக்கு நெறைய இடம் இருக்கு. போய் உட்காந்துட்டு அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷா ஓப்பன் பண்ணுவோம். ஐ வுட் சே பார்க், பீச்சு, கோயில் அந்த மாரி சொன்னேன். தப்பா நெனைக்காதீங்க. ஸோ இப்படி சிரிக்காதீங்க. அப்புறம் என் ஃப்ளோ மிஸ் ஆயிடும். ஓகே. எனிவே ஜோக்ஸ் அபார்ட். ஸோ நம்ம என்ன நான் என்ன சாரி. ஓகே. தேங்க் யூ. ஸோ மார்க்கெட்ட வந்து புரிஞ்சுக்கிங்க. மார்க்கெட்ட புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே, ஓரளவுக்கு சார்ட் உங்களுக்கு பேச தெரிய ஆரம்பிச்சுரும். இதுதான் நீங்க ட்ரையே பண்ணணும். பணத்த வந்து ஈஸியா பெட் பண்ணிடலாம். அதுல மேட்டரே கிடையாது. இது அப்படி கிடையாது. இட்ஸ் புரொஃபஷனல் பிசினஸ் இது. இங்க எப்பவுமே பணக்காரங்க தான் பணம் சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க. நீங்க நெறைய முறை கேள்விப்பட்டிருப்பீங்க. நெறைய பேர பார்த்திருப்பீங்க. நான் வந்து ஏழையா இருந்தேன். நான் வளர்ந்தேன். டெஃபினட்டா வளர்ந்திருப்பாங்க. பட் அவங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்னு வெளிய சொல்லவே மாட்டாங்க. ஒரு பர்ட்டிகுலர் டைம் வரைக்கும் இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம். 3 மந்த்ஸ், 6 மந்த்ஸ், 1 இயர், 2 இயர், 3 இயர், 4 இயர்ன்னு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பில்ட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க ரூ. 500 ஸ்டாப் லாஸ் எடுக்கிற இடத்துல, ரிஸ்க் எடுக்கிற இடத்துல, இன்னும் 2 0 3 0 போட தயங்கவே மாட்டீங்க. எஸ் ஆர் நோ? ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு வந்து அந்த அந்த பிளே கிரவுண்ட் வந்து லெஃப்ட், ரைட், சென்டர்ன்னு உங்களுக்கு அடிச்சு பழக்கம். எந்த பாலுக்கு ஹெலிகாப்டர் ஷாட் அடிக்கணும்னு டோனிக்கு தெரியும். அந்த கத தான். இந்த சார்ட் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிடுச்சு. நம்ம லெவல்ஸ் மீட் அவுட் ஆயிடுச்சு. அட்ரா ஷாட் அதான் மேட்டர். ஸோ திங்க் லைக் த வே நீங்க பிராக்டிஸ் பண்றது வந்து முதல்ல படிக்கணுன்ற மாரி பிராக்டிஸ் பண்ணுங்க. ட்ரேட் பண்ணணும், சம்பாதிக்கணும்னு தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அது வந்து உங்களுக்கு சக்சஸ் குடுக்கும். ரொம்ப ஹேப்பியா இருப்பீங்க. லாஸ் ஆகும்போது உங்களுக்கு இந்த ப்ராசஸ் மேல இருக்கிற பிலீஃப் உடைஞ்சிரும். இது எக்ஸ்பெரிமென்ட்டா பண்ணி ட்ரை பண்ணுங்க. 3 மந்த்ஸோ, 6 மந்த்ஸோ எக்ஸ்பெரிமென்ட் பண்ணுங்க. யூ வில் வின். "தினேஷ், ஐ வில் கிவ் யூ லாட் ஆஃப் கியான்." உங்களுக்கு அப்படிதான் தெரியும். இது கியான் இல்ல. ஐ அம் ஸ்பீக்கிங் ட்ரூத். Don't worry. If you want to grow successfully in your trading life, please follow the basic golden rule of trust. பட் ஒரே நாள்லலாம் சம்பாதிக்க முடியாது. ஐ அம் சாரி. ஏன்னா
ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு நான் கடந்து போலாம். அவ்வளோ ஈஸி கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஸோ சம்ஒன் இஸ் ஆஸ்க்ட் இன்னொரு முறை சொல்லுங்க 5 மினிட்ஸ் சார்ட். 5 மினிட்ஸ் சார்ட்ட பொறுத்தவரைக்கும் மார்க்கெட் மேலேருந்து கீழ் நோக்கி வரும்போது, அதோடைய மேல இருக்கக்கூடிய ஜிக்ஸாக் நாட் எல்லாமே ரெசிஸ்டன்ஸ். கிளியர்? இந்த லெவல்ஸ் தான் நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிருந்தது. Z1, Z2 எப்போ ஃபார்ம் ஆகுதோ, அதுக்கு மேல எந்த இடத்துலருந்து மார்க்கெட் விழுதோ, அந்த இடம் நம்மளுக்கு ஒரு டென்டேட்டிவ் ரெசிஸ்டன்ஸ். அப்போ இந்த லைஃப் டைம் ஹை வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆயிருக்கு. கிளியரா? மார்க்கெட் கீழ இருந்து மேல் நோக்கி போகும்போது கம்ஃபர்டபுளா போல்ஸ்டார், நெகட்டிவ் போல்ஸ்டார். பிகாஸ் நேத்து HDB நெகட்டிவ் போல்ஸ்டார் ஓப்பன் ஆயிருக்கு. திருப்பி ஒரு லோயர் லோ ஃபார்மேஷன் ஆயிருக்கு. அப்போ லோயர் லோ ஃபார்மேஷன் ஆனதுக்கு அப்புறம் மார்க்கெட் இந்த ஹைய முதல்ல பிரேக் பண்ணக்கூடாது. போல்ஸ்டாரோட டாப்ப பிரேக் பண்ணக்கூடாது. கிளியர்? போல்ஸ்டாரோட டாப்ப பிரேக் பண்ணும்போது ஐ வாஸ் ஆன்டிசிபேட்டிங் பேஸ்ட் ஆன் மை எக்ஸ்பீரியன்ஸ். சரி, ஏற்கனவே போல்ஸ்டாரோடைய ப்ரீவியஸ் டேயோடைய க்ளோசிங் இந்த இடத்துல இருக்கிறதுனால இந்த இடத்துக்கு வந்தோடனே செல்லர் ஆக்டிவேட் ஆகிறாங்களான்னு செக் பண்ணேன். பிகாஸ் எக்ஸாக்டாக இந்த ஜோனில் தான் கீழே வந்திருக்கு. செல்லர் ஆக்டிவேட் பண்ண ட்ரை பண்ணாங்க. இந்த இடம் தான் செல்லர் ஆக்டிவேட் பண்ண ட்ரை பண்ண இடம். கிளியர்? ஐ வில் கிவ் யூ ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன். தென் யூ வில் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். ஒரே நிமிஷம் இருங்க. ஃபயர்ஸ் நிஃப்டி 22,350. சி வந்து நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி. என்ன மந்த் வீக் இது? 10. ஓகே, ஓகே, பர்ஃபெக்ட். $22,500. ஓகே, இந்த ஸ்க்ரீன் தெரியுதான்னு பாருங்க. இந்த ஸ்க்ரீன் தெரியுதா? இட்ஸ் கிளியர்? ஓகே. இது வந்து 22,500 பிஇ. இது வந்து 22,350 சிஇ. பிகாஸ் நம்மளுடைய நிஃப்டி சார்ட்ல வந்து விச் எவர் இஸ் லோ, அதுக்கு மேல மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கு வந்து புஷ் பண்ணும்போது அங்க ஒரு சப்போர்ட் பில்ட் ஆகும். மொமெண்டமுக்காக அந்த சப்போர்ட்டை கன்ஃபார்ம் பண்ணேன். ஆல்ரெடி 2530 வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அதாவது அங்க தான் மார்க்கெட் விழுந்திருக்கு. ஸோ டேக் இட் ஆஸ் அ செல்லர் ஜோன். ஓகே, அதுதான் பிஇ. கிளியரா? கிளியர்? ஸோ மார்க்கெட் கம்ஃபர்டபுளா மேல போச்சு. மார்க்கெட் ஓப்பன் ஆகி தெரியுதா? ஃபர்ஸ்ட் இதுல பையர் ஆக்டிவேட் ஆன இடம் பாத்தீங்கன்னா, இஃப் யூ லுக் அட் இந்த இடத்துல தான் பையர் ஆக்டிவேட் ஆனாங்க. தெரியுதா? வால்யூம் தெரியுதா?
இந்த டேல இது வந்து ஓப்பனிங் ப்ரெஷர், இத விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் பையர் வந்த இடம் இதான். எஸ் ஆர் நோ? ஓகே. அதே மாதிரி இங்க செல்லர் வந்த இடமும் இதான். தெரியுதா? கிளியர்? அப்ப 2 பக்கமும் ப்ராப்பரான குஷன் பில்ட் ஆயிருக்கு. சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, சில பையர் வந்தாங்கன்னா, பில செல்லர் வரமாட்டாங்க. புரியுதா? இத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். 2 இடத்துலயுமே எக்ஸாக்ட்டா பையர், செல்லர் ஆக்டிவேட் ஆயிருக்காங்க. ஓகே. இந்த இடத்துல மீண்டும் பையர், இதுக்கு மேல தான் பையர் வரணும். கீழ பையர் வர முடியாது. ஏன்னா, இந்த இடத்துல பையர் ஏன் கீழ வரக்கூடாதுன்னா, ஆல்ரெடி பையர் மேல இண்டிகேட் ஆயிட்டாங்க. அந்த பையரோட ஸ்ட்ரென்த் தூக்கி விடுறதுக்கு மேல தான் பையர் வரணும். கீழ பையர் வந்தாங்கன்னா, அப்ப இந்த இந்த பையர் வந்து ரெசிஸ்டன்ஸ் தான் ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இவரு உண்மையிலேயே பையர் இல்ல. புரியுதா?